உங்களுக்கு இந்த 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டோட ஹிஸ்டரி தெரியுமா? லேட் 1800ல கார் தயாரிச்சப்ப சேஃப்டிக்கு பெருசா யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பை 1930ஸ்ல ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கார் வாங்கி பாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கார்னால ஆக்சிடென்ட் ரேட்டும் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தே நம்ம சரியா ஃபாலோ பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த 1930ஸ்ல யோசிச்சு பாருங்க, ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் இல்லை. ஸோ ஆக்சிடென்ட் கேஸ் கூட ஆகி டெத் ரேட் அதிகமாயிருச்சு. ஏன் இந்த டெத் ரேட் அதிகமா இருக்குன்னு ரிசர்ச் பண்ணப்ப கார்ல இருந்து பறந்து போய் வெளியில விழுந்து தலை அடிப்படுறதுனாலயோ இல்ல டேஷ்போர்ட்ல தலை அடிப்படுறதுனாலயோ டெத் ரேட் அவ்வளோ அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி 2 பாயிண்ட் சீட் பெல்ட் கண்டுபிடிச்சாங்க. டெத் ரேட் குறைஞ்சது, பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. தென் இன் 1959 நீல்ஸ் போலின் ஒருத்தர், வோல்வோவோட என்ஜினியர். ஸோ இவரு தான் இந்த 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டை கண்டுபிடிச்சது. இவர் கண்டுபிடிச்ச உடனே வோல்வோ என்ன செஞ்சாங்க, இந்த பெல்ட்டை பேட்டன் பண்ணிட்டாங்க. தென் அவங்க என்ன ரியலைஸ் பண்ணாங்கன்னா, இந்த 3 பாயிண்ட் சீட் பெல்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மக்களோட உயிரை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல அவங்க பேட்டன் பண்ணதை லீவ் பண்ணிட்டாங்க. மற்ற எல்லா மேனுஃபேக்சரும் இந்த 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இது வோல்வோ நினைச்ச மாதிரியே மில்லியன்ஸ் ஆஃப் உயிரை காப்பாத்திருக்கு.